இயேசுவில் அன்பானவர்களே, சனிக்கிழமை வரை நாம் சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நாம் முதல் வாசகத்தை வாசித்து அதனுடைய கடைசி அதிகாரம் 16வது வசனம் 16வது அதிகாரத்திலிருந்து சனிக்கிழமை நமக்கு கொடுக்கப்பட்டது. எனவே இந்த வாரம் புதிதாக ஒரு புத்தகத்திலிருந்து நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட புத்தகம்தான் சாலமோனின் ஞான நூல். ஒவ்வொரு முறையும் இங்கே இறப்பு நடைபெறுகின்ற போது அந்த இறப்பின் திருப்பலிகளிலே வாசிக்கப்படுகின்ற புத்தகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து தான் எடுக்கப்படும். ஏனென்றால் அது வாழ்வின் அனைத்து நிலைகளை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் வாழ்க்கையில் தேவையான அனைத்தையும் பற்றி ஆழமாக தெளிவாக கடவுள் சாலமோனின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்று அந்த சாலமோனின் ஞான புத்தகத்தின் முதல் அதிகாரம் 1 நமக்கு வாசிக்கப்பட்டது என்றால், இங்கே இந்த ஞானம் என்றால் என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே அவர் சொல்லுவார், அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாயிருக்கிறார். எனவே கிறிஸ்து தான் கடவுளின் ஞானம். எனவே கிறிஸ்து நம்மோடு நிறைவாக இருக்கின்ற போது அப்போது நமக்கு அது நிறைவாக இருக்கும். இந்த கொடையை நமக்கு கொடுக்கக்கூடியவர் தூய ஆவி. கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற போது அவரே நம்மில் முழுவதுமாக ஞானமாக இருந்து விடுகின்றார். இன்னும் சிறப்பாக தூயாவி ஞானத்தின் ஊற்று என்ற விதத்தில் இருக்கின்ற போது அந்த தூயாவின் கொடைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. விடுதலை பயணம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிப்போம், ஞானமுள்ளோர் அனைவரின் உள்ளத்தையும் நானே ஞானம் அருளியுள்ளதால் அவர்கள் நான் உனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்வர். எனவே நானே ஞானத்தை கொடுத்திருக்கின்றேன். அது கடவுளின் மாபெரும் கொடை, தூயாவின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. எனவே இந்த ஞானத்தை வைத்து கொண்டு தான் நாம் அனைத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். இவர்கள்தான் நாம் தவறுகின்ற போதும் நேர்மையாக இருக்கின்ற போதும் நம்மோடு இருந்து வழிநடத்தக்கூடியவர். நாம் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கின்ற போதும் வேதனையில் நொழிந்து கொண்டிருக்கின்ற போதும் நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். இந்த ஆவியானது நம்மை விட்டு நீங்குகின்ற போது நம்மால் வாழ முடியாமல் போய்விடும். முதல் அரசன், இஸ்ரேலுக்கு முதல் அரசனாக சவுல் என்பவனை அபிஷேகம் செய்யப்பட்டது. அவருக்கு ஞானம் கொடுக்கப்படும். அந்த அபிஷேக நேரத்திலே ஞானம் கொடுக்கப்படும். உடனே அவர் வேற்று மனிதரைப் போல் மாறினார் என்று சொல்லப்படும். அந்த வேறு மனிதரைப் போல் மாற்றக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் அவருக்கு கொடுத்தது. அதை வைத்து கொண்டு தான் கடவுளின் மக்களை அவர் வரலாற்றில் முதல் அரசராக வழிநடத்த தொடங்கினார். ஆனால் அந்த கடவுள் மீதே நம்பிக்கை இல்லாத போது, கடவுளுக்கு எதிரான செயல்களை செய்கின்ற போது அந்த ஞானம் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டுவிடும். எடுக்கப்பட்ட பிறகு அவர் மிகவும் வருந்துவார். கடவுளிடமிருந்து ஞானத்தை எடுத்து விட்டார், இதற்கு மேல் எனக்கு அழிவுதான் என்று அவர் உணர்வார். எனவே என்பார்ந்தவர்களே, நமக்கு உதவியாக வருகின்ற இந்த உதவியாளரை வைத்து கொண்டு அவர் கொடுக்கின்ற கொடைகள் வரங்கள் என்று இருக்கின்ற போது, அதனால் நாம் வழிநடத்தப்பட்டு வாழுகின்ற போது கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருப்போம். இந்த நிலையில்தான் சீடர்கள் இன்றைய நற்செய்தியில் கேட்பார்கள், எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். நீங்கள் சொன்னால் இந்த முசுக்கொட்டை மரம் வேரோடு பெயர்ந்து கடலில் ஊன்றிக்கொள்ளும் என்று சொல்லுகின்றார். அந்த இடத்தில் கேட்பார்கள், எங்கள் விசுவாசத்தை மிகுதியாக்கும். இந்த விசுவாசத்தை மிகுதியாக்குவது என்பது உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி, உமது ஞானத்தால் எங்களை நிரப்பி எங்களை வழிநடத்தும். உமது சீடர்கள் என்ற விதத்திலே நாங்கள் வாழும்போது எங்களை வழிநடத்தும் என்ற ஒரு சிறந்த வேண்டுதல். எனவே அன்பானவர்களே, இந்த ஞானத்திற்காக ஏக்கத்தோடு ஜெபிப்போம். யாரெல்லாம் தேடுகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் என்று கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த ஞானத்தினால் சிறப்பான வாழ்க்கை வாழ இறைவனிடம் வேண்டுவோம்.